திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. ஆபரேஷன் சித்தூர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்காக 7 குழு அமைக்கப்பட்டு அதில் ஒரு குழுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கி போனாங்க. பல வெளிநாட்டுக்கு போய் இந்திய நாட்டினுடைய நிகழ்வுகளை எடுத்து சொன்னாங்க. நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதை முன்கூட்டியே உளவுத்துறையின் மூலியமாக அறியாதது பயங்கரவாத தடுப்பை நிறுத்தி இருக்கலாம் என்று இங்க பேசுறாங்க. அங்க வெளிநாட்டில் போய் அங்க பேசுனதுக்கும் இங்க பேசுனதுக்கும் எவ்வளவு வேறுபாடு எண்ணி பாருங்க. நம்ம பத்தி வெளிநாட்டு தலைவர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டில் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் இதற்கு சரியான தீர்வு மத்திய அரசு கண்டிருக்குது. சரியான தீர்வு. யார் இந்த பயங்கரவாத தாக்கல் நடத்தினார்களோ அவருடைய முகாம்களை சரியாக கண்டறிந்து அந்த முகாம்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அந்த பயங்கரவாதிகள் 100க்கும் மேற்பட்டவர் கொன்று குவித்த அரசு மத்திய அரசாங்கம். இதே 1998ஆம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டம், மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க. அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் 56 பேர் இறந்திருக்கிறாங்க. 56 பேர் இருந்திருக்கிறாங்க. 200 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள்? உளவுத்துறை ஃபெயிலியரா? இதுக்கு ஒரு நியாயம் அதுக்கு ஒரு நியாயமா? அண்மையில் கள்ளக்குறிச்சியில சுமார் 67 பேர் விஷசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க. மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு திமுக எம்எல்ஏ 3 பேர் சேர்ந்து நிருபருக்கு பேட்டி கொடுக்கிறாங்க. அப்பவாவது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த 67 பேர் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். அவர்களுக்கு துக்கம் விசாரிக்க போய் அங்க இருக்கிற விஷசாராயத்தை சுமார் 65 பேருக்கு மேல் குடித்து கிட்டத்தட்ட 67 பேர் இறந்திருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? 2 பேர் விஷசாராயம் அருந்தி மருத்துவமனை சேர்க்கவுடன் அங்க இருக்கின்ற உளவுத்துறை சரியான ரிப்போர்ட்டை அரசாங்கத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த 67 பேர் உயிர் இழப்பதற்கு உயிர் இழந்திருக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் திமுக அரசாங்கம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள்?